வணக்கம். கருப்பான உதடுகள் நிரந்தரமாக கலர் ஆகுறதுக்கு இந்த இயற்கையான லிப் பாம் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து உபயோகிச்சுட்டு வர்றப்ப கண்டிப்பாக நம்ம உதட்டில் இருக்க அந்த வெடிப்பு, கருமை இது எல்லாமே மறைஞ்சு உதடு பிங்க் கலரில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தோல் சீவுறதை வச்சு பீட்ரூட் தோலை நல்லா சீவி கேரட் துருவுறதுல துருவிடுங்க. இப்போ இந்த பீட்ரூட் துருவலை அப்படியே ஒரு தாம்பலத்துலேயோ தட்டுலையோ கொட்டி நல்லா வெயிலில் 2 நாள் காய வச்சுருங்க. அப்படி வெயில் இல்லைன்னா நைட்டு தூங்கும்போது தட்டை அந்த ஃபேனுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இது மாதிரி தொடர்ந்து ஒரு 2 நாள் செஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அதோட சாரெல்லாம் போய் நல்லா மொறுமொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் அது அப்படியே மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிடுங்க. இந்த பீட்ரூட் பவுடரை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீட்ரூட் பவுடர் தயாராகிருச்சு. இதை நீங்களே வீட்டிலேயே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதத்தில் இது உதவியாக இருக்கும். உங்கள் உதடுகளில் இருக்க அந்த கருமைகளை நீக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லது. ஹாஸ்டலில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹாஸ்டலில் அந்தளவு வசதி இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி பீட்ரூட் பவுடர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ ஃபேஷியல் பண்ணிக்கலாம், லிப் பாம் தயார் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானதை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இயற்கையான உதட்டு சாயம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சுத்தமான கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். அதில் நாம் காய வச்சு அரைச்சி எடுத்த அந்த பீட்ரூட் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா பீட்ரூட் காஞ்சாதான் இந்த மாதிரி சூப்பராக பவுடராக அரைக்க வரும். அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. நல்லா காய வச்சுருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பவுடரா. இப்போ பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. உதடுகளுக்கு ரொம்ப மென்மையை தரக்கூடியது, பளபளப்பையும் தரக்கூடியது. அதாவது லிப் கிளாஸ்ல நிறைய பேர் போடுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த விளக்கெண்ணையை போட்டாலே போதும், உதடு அப்படியே மினுமினுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கே. எந்த வெடிப்பு எதுவுமே இருக்காது. இதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தால் உதட்டில் இருக்க அந்த கருமையெல்லாம் அழகாக மறைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக அவசியம் விளக்கெண்ணெய் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் இது ஃப்ரிட்ஜில் வச்சது கட்டியாயிருக்கு. இப்போ பீட்ரூட் பவுடர், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது 3ஐயும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பாருங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கட்டியாகவும் இருக்காது. இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வெளியிலேயே வைக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. வெளியில் வச்சாலே நல்லா இருக்கும், கெட்டெல்லாம் போகாது. இதை தொடர்ந்து நீங்கள் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் உதட்டில் அப்ளை பண்ணிடுங்க. திருப்பி காலையில் குளிர்ந்த நீரால் கழுவிடுங்க. இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றப்ப கண்டிப்பாக உங்கள் உதடு சிவந்து மினுமினுப்பாக தெரியும். உதட்டில் இருக்க அந்த கருமையெல்லாம் போக்கி உதட்டுக்கு ஈரப்பதத்தை கொடுக்குது. இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. அப்படியே 5 நிமிஷம் உதட்டில் மசாஜ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பு மாதிரி உங்கள் உதட்டில் இருக்க அந்த இறந்த செல்களை எல்லாம் அகற்றிட்டு உதடு நல்ல மினுமினுன்னு இருக்கும். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றப்ப உங்கள் உதடு சீக்கிரமே அப்படியே பிங்க் கலரில் பார்க்கவே அழகாக இருக்கும். கெமிக்கல் லிப்ஸ்டிக்லாம் உதடுகளுக்கு தீங்கு தான் விளைவிக்கும், நன்மை பயக்காது. இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்க அந்த இயற்கையான லிப் பாமை இந்த மாதிரி ஏதாவது சின்ன ஏர்டைட் கண்டெய்னர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் போடலாம். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. அதனால இது நம்மளோட சருமத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது தைரியமாக குழந்தைங்களுக்குமே நீங்கள் போட்டு விடலாம். அவங்க லிப்டிக்னு கேட்கும்போது இதை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்கின்னும் ரொம்ப நல்லா இருக்கும், உதடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கலந்த லிப்ஸ்டிக்கை போடும்போது உதடுகளில் நிறைய வெடிப்புகள் தான் ஏற்படும். லிப்ஸ்டிக் உதடுகளுக்கு நல்ல நிறத்தை கொடுத்து சைனிங்காக அழகாக காட்டும். நான் ஒரு வீடியோலையும் சொல்கிறது அதுதான். இயற்கையான பொருட்கள் அனைத்துமே நம்மளுக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும். இது நம்மளுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது. வீட்டிலேயே இயற்கையான பக்க விளைவில்லாத இந்த லிப்ஸ்டிக்கை தயார் பண்ணி உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். உதடுகள் நல்ல பளபளப்பாகும். இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றதுனால உங்கள் உதடு சிவந்து நல்ல மினுமினுப்பாக அழகாக தெரியும்.
இதை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.